Next story time Tamil. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு பையன் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். டெய்லி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு ஒரு வேளை உணவே கிடைக்கும். அப்பா இங்க வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம விளக்கு வியாபாரம் தானே பண்றோம். இனிமே கார்த்திகை மாசம் வரப்போகுது, அதனால நல்லா நமக்கு விற்கும். அதனால சீக்கிரமா வித்து எங்களுக்கு புது ட்ரெஸ், வெடி, விளக்கு எல்லாம் வாங்கிட்டாங்கப்பா. சரிம்மா, என்னால் முயன்ற அளவு நானும் விற்று உங்கள் எல்லாத்துக்கும் எல்லாமே வாங்கி தரேம்மா. அக்காவும் தம்பியும் எப்போவும் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருங்க. நம்ம குடும்பம் தாம்மா நம்மளோட ஒற்றுமை. மீதி எதுவுமே நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட அப்பாவால் முடிந்த முயற்சியெல்லாம் எடுக்கம்மா. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்கப்பா. நீயும் அக்காவும் அழுக்கான கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன்னு. அதனால ப்ளீஸ் அப்பா, இந்த கார்த்திகைக்கு எனக்கு ஒரு அழகான புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சரிடா தம்பி, கண்டிப்பாக அப்பாவால் முடிஞ்ச உனக்கு இந்த கார்த்திகைக்கு ஒரு அழகான ட்ரெஸ் வாங்கி தரேன். சரியா? எதை நினச்சும் குழப்பிக்காத. அப்பாவால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுறேன். சரிம்மா, வீட்டில் பத்திரமா இருங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். சரியா? அப்பா சாதம்லாம் பொங்கி வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு வீட்டில் விளாண்டுட்டு இருங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி மார்க்கெட் வந்து சேர்றாங்க அந்த அப்பா. கார்த்திகை மாதங்கிறனால மார்க்கெட்டு ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குது. நிறைய விளக்கு கடைகள்லாம் வந்துட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப பழைய மாடல் விளக்கு வச்சுருந்தாங்க. அதனால் அது விற்கவே இல்லை. எல்லாரும் புது புது விளக்குகளை பார்க்க போயிட்டாங்க. அப்போ அந்த ஊர்லேயே ரொம்ப பணக்கார பொண்ணு ஒருத்தி அந்த அப்பா கடையை நோக்கி வந்தோம். அப்பா, என்னப்பா உங்கள் கடையில் ரொம்ப பழைய மாடல் விளக்கு வச்சுருக்க? இந்த பாரு, மார்க்கெட் ஃபுல்லாக எவ்வளோ மாடல் இருக்குன்னு. நீயும் வித்தியாசமாக விளக்கு போடு. சரியா? சரிம்மா, அப்படியே போடுறேம்மா. என்னால் இப்போதைக்கு இந்த விளக்கு தாம்மா போட முடியும். அதனால தான் இந்த விளக்கு போட்டிருக்கேன். அடுத்தாப்புல என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை போடுறேன். சரிடா, சீக்கிரமாக அதுக்கான முயற்சியே எடு. சரியா? இந்த கார்த்திகைக்கு அப்போ தான் நல்ல சேல்ஸ் ஆகும். நான் போயிட்டு வரேன். அந்த பணக்கார அம்மா சொன்னதே அப்பா யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. கடையை மூடிட்டு வர்ற வழியில தான் பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறத கேட்காங்க. இங்க பாருங்க, இந்த கார்த்திகைக்கு எங்க அப்பா எனக்கு புது ட்ரெஸ், வெடி எல்லாமே வாங்கி தருவாங்க. நீங்க வேணா பாருங்க. அதையும் கேட்டுக்கிட்டு அப்பா ரொம்ப கஷ்டத்தோடு அங்கேருந்து வீட்டுக்கு மெதுவாக வராங்க. வந்து பார்த்தா வீட்டில் பசங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பசங்க தூக்கத்தை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அடுப்பாங்கரையில் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்பாவும் பசங்க கூட வந்து படுத்துக்கிட்டாங்க. ஆனால் அப்பாவுக்கு தூக்கமே வரலை இரவு முழுவதும். ஏன்னா அந்த பணக்கார அம்மா சொன்னதை அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே அடுத்த நாளும் விடிஞ்சுது. அப்பா, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சோகத்தோட நீங்க வேலைக்கு போற மாதிரி இருக்கு. நாங்க எதுவும் உங்களை கஷ்டப்படுத்துறோமாப்பா? எதை நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. இந்த கார்த்திகைக்கு கடவுள் நமக்கு நல்லதே பண்ணுவாங்கப்பா. அதனால கடவுளை மட்டும் நம்பிட்டு வேலைக்கு போங்கப்பா. சரியப்பா, நம்ம எல்லாரும் நல்லபடியா கார்த்திகை கொண்டாடுவோம். இது கடைக்கு ஒரு பணக்கார அம்மா வந்தாங்கம்மா. அவங்க சொன்னாங்க, விளக்கு நிறைய மாடலில் போட்டால் கண்டிப்பாக இந்த கார்த்திகைக்கு விளக்கு சேல்ஸ் ஆகும்னு சொன்னாங்கம்மா. அதை தாம்மா அப்பா யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மிச்சபடி ஒன்றுமே இல்லைம்மா. சரியா? நீ எதையுமே நினச்சிக்கிடாத. அவ்வளவுதான் விஷயமா? இதை நினைச்சு அப்பா கவலைப்படுறீங்க? அக்கா சூப்பரா படம் வரைவா, அதனால அக்காட்டே படம் வரைய சொல்லுங்க. விளக்கு சூப்பர் மாடல்ல வரைஞ்சி தருவா. அதெல்லாம் நீங்க செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணா கார்த்திகைக்கு சூப்பரா கொண்டாடிடலாம். அக்கா இப்பவே நோட்ல நிறைய மாடல் ஒண்ணு வரைஞ்சி வச்சிருந்தா, அதை வேணா நம்ம எடுத்து பாப்போமா? என்னம்மா, ஏதாச்சும் வரைஞ்சி வச்சிருக்கியா? அப்பாட்ட கொடுக்கணும்னு இருந்தா சொல்லுமா. அதே மாதிரி நம்ம விளக்கு செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணா கண்டிப்பா அந்த கார்த்திகைக்கு வித்து போகும். அதனால நீ அப்பாவுக்கு கொஞ்சம் உதவி பண்றியா தங்கம்? கண்டிப்பாப்பா, நான் ஏற்கனவே நிறைய விளக்கு வரைஞ்சி வச்சிருக்கேன். அதுல இதுதான் என்னோட ஃபேவரட் விளக்கு. இந்த மாடலே போடுங்கப்பா, நம்ம கண்டிப்பா சூப்பரா போடலாம். பொண்ணு கொடுத்த மாடல் விளக்கை வச்சு அவங்க அப்பா விளக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலேயே மண் விளக்கு, ரொம்ப தரமான விளக்குகள். அப்பா செஞ்சுட்டு இருக்கும்போது பொண்ணும் தம்பியும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய புது புது மாடல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் எடுத்துட்டு அப்பா மெதுவாக மார்க்கெட் போக ஆரம்பிச்சாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாவே மார்க்கெட் போனாங்க. மறுபடியும் மார்க்கெட் போய் கடையெல்லாம் போட்ட பிறகு அந்த பணக்கார பொண்ணு அங்க வந்து பார்த்தாங்க. என்ன, நீங்க புது விளக்கெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாமே வந்துட்டா? ஆமாங்க, எல்லாமே வந்துட்டு. நீங்க
பாருங்க, இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே எடுத்துக்கோங்க. எல்லாமே நியூ மாடல் விளக்கு தாங்க. அப்புறம் அந்த பணக்கார ஆண்டி நிறைய பணம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து நிறைய நியூ மாடல் விளக்கு வாங்கிட்டு போறாங்க. இந்த விளக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த விளக்கு பிடிச்சிருக்கு, எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் பேக் பண்ணிடுங்க. இல்லை வேணாம் ரெண்டு ரெண்டு பேக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா ரொம்ப சந்தோஷத்தோட அவ்வளோ பணத்தையும் எடுத்து தான் பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வராங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை எடுத்து தம்பிகளுக்கு புது விளக்கு, கோலம், லட்டு, ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கி அவங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க அந்த கார்த்திகைக்கு. அப்பா, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா, உங்க கூட நாங்க இருக்கோம். எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ் உங்க கூட இருக்கு. ஹாப்பி கார்த்திகை டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். பாய். ஊசி நுழைய முடியாத கிணற்றுக்குள் ஒரு கைப்பிடி தண்ணீர், அது என்ன? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாய். see you all. ஹாப்பி கார்த்திகை டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்